திமுக காங்கிரசுடனான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இழுபறி நிலையை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஒருவேளை காங்கிரஸ் விஜய் பக்கம் போகிறது உறுதி செய்யப்பட்டால் திமுக என்ன செய்யும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் திமுக ஒரு மெகா பிளான் பி ஒன்று வைத்திருக்குதா சொல்லப்படுது. என்னங்க அந்த பி பிளான் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி விஜயுடன் கை கோர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து பேசப்பட்டு வருவதாகவும் இது பற்றிய பல செய்திகள் அறிவாலயத்தின் முக்கிய தலைவர்களின் காதில் எட்டத் தொடங்கியதுனால என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நிலையில் திமுக தனது ஆல்டர்னேட்டிவ் பி பிளானை ஒன்று நடைமுறைப்படுத்த தயாராகிட்டாங்க. அடுத்த 2 மாதங்களில் தேர்தல் வர உள்ள நிலையில் காங்கிரசினுடைய கோரிக்கை மிக தெளிவாக இருக்குது. அவங்க ஆட்சியில் அதிகாரம், அமைச்சரவையில் பங்கு என்பதில் ரொம்ப தெளிவாக தன்னுடைய நிலைப்பாடுலேருந்து பின்வாங்கிறதா இல்லை. கடந்த முறை போல இந்த முறை வெறும் ஆட்சிக்கு ஆதரவும் என்ற பாலிசி இந்த முறை செட் ஆகாது என்பதில் ராகுல் முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாகவும் நம்பிக்கைக்குரிய வட்டாரங்கள் சொல்லப்பட்டதன் காரணமாகவும் பல கட்ட தலைவர்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக இதை சூசகமாக தொடர்ந்து திமுகவுடைய தலைமைக்கு சொல்லி வருதுனால திமுக காங்கிரஸ் கூட்டணியில் புகைச்சல் என்பது உச்சத்தை நோக்கி போயிடுச்சு. பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் அது தோல்வியில் முடிஞ்ச நிலையில் பவர் ஷேரிங் குறித்து எந்த முடிவும் எடுக்க முடியாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை கடும் அதிருப்தியில் இருக்குது. ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகிடுச்சுன்னா திமுகவுக்கு பிடிச்சிருந்த பெரிய தலைவலி குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான உடன்பிறப்புகளுடைய கருத்துக்களும் தற்போது அறிவாலயத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறத காண முடியுது. பொதுவாக 30 முதல் 40 இடங்களை காங்கிரஸுக்காக ஒதுக்குகிற திமுக அந்த இடங்களை மிச்சமானா தனக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும் இந்த 2026 தேர்தல் காலத்தில் அப்படின்றத முடிவு செய்திருக்கு. குறிப்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பல தளங்களிலும் பல கூட்டங்களிலும் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா 200 தொகுதிகளில் நம்ம நிச்சயம் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற இலக்கு வச்சு பேசிட்டு வராரு. எனவே இந்த சூழலில் திமுக சார்பில் சுமார் 200 தொகுதிகளில் நேரடியாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான களத்தை திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பாக தன்னுடைய கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் தன்னுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு சின்ன இல்லாத நிலையிலும் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களையும் திமுக சின்னமான உதயசூரியனில் நிற்க வச்சு கட்சியுடைய தனி மெஜாரிட்டி வேணும் அப்படின்னா 118 என்ற மேஜிக் நம்பரை தாண்டி தனி பெருமையானோட ஆட்சியை பிடிப்பதற்கு இதுதான் சரியான வழி என்பதை திமுக ஒரு பக்கம் பி பிளானாக போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பி பிளானில் என்ன கூடுதல் விஷயம் என்னென்னா காங்கிரஸ் இல்லாத வெற்றிடத்தை நிரப்பதற்காக தலித் மக்களுடைய பேராதரவை பெற்றிருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய ஆதரவாக எப்போதும் நம்ம கூட பயணித்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளை நம்முடைய வலதுகரமாக வச்சுட்டு கூட்டணியுடைய 2வது பார்ட்னராக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான முயற்சிகளோடு நடிகர் விஜயுடைய வருகையால் சினிமா கவர்ச்சி மீண்டும் அரசியல் விஸ்வரூபம் தலை தூக்கியிருக்கிற நிலையில் அந்த இடத்திற்கு பதிலாக கேப்டன் விஜயகாந்தனுடைய வாக்கு வங்கிகளை தக்க வைப்பதற்கு நம்மளும் நடிகர் பட்டாளம் என்ற பெயரில் நடிகர் ரசிகர்கள் என்ற பட்டாளத்தின் பேரில் தேமுதிகவை ஒரு வலுவான ஆயுதமாக திமுக பயன்படுத்தணும் அப்படின்றதும் இந்த தேர்தல் காலத்தினுடைய பி பிளானில் வச்சுருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தால் அகில இந்திய அளவிலான சில பிரச்சனைகளை திமுக அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போக வேண்டிய நிலை இருந்தது. தேசிய அளவிலான சில பிரச்சனைகளை கையில் எடுக்க முடியாமல் சிரமத்துக்குள்ளாகி வரும் திமுக காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகிடுச்சுன்னா அதை எளிதாக கையாளலாம் அப்படின்ற முடிவுக்கும் வந்திருக்காங்க. ஏன்னா தேசிய கட்சிகளிடம் தமிழகத்தை தாரைவாக்கும் நடிகர்களின் அரசியல் என்ற சித்தாந்த கொள்கைகளை கையில் எடுத்து திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை திசை திருப்பதற்கும் பிளான் பியில் வச்சுருக்காங்க. ஏன்னா தாவேக்கால காங்கிரஸ் போயிடுச்சுன்னா தேசிய கட்சிகளை கடுமையான விமர்சனங்களை வைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா நம்முடைய திராவிட மாடலுடைய அசைன்மெண்ட்டில் இது பெரிய அளவிலான ஒரு சின்ன டிராபேக்காக இருந்தது கடந்த காலங்களில். எனவே நாங்கள் மண்ணின் மைந்தர்கள் என்று சொல்லி டெல்லி ஆட்களை நம்ம விரட்டி எடுப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் விட முக்கியமானது காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு வங்கி சில இடங்களில் இருக்குது என்பதை மறுக்க முடியாது. சில மாவட்டங்கள் அவங்களுக்கான பாரம்பரிய வாக்குகள் இருக்குது. அதை ஈடு செய்யும் பொருட்டாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில அதிருப்தி நிர்வாகி இருக்காங்கள்ல அவங்களெல்லாம் திமுக கூட்டாரத்துக்குள்ளே வளர்ச்சி போடுவதற்கு என்ன வழியும் அவங்களுக்கான பலத்தை எல்லாம் நம்ம சைடில் வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கு என்ன வழி என்ற முடிவு செய்திருக்குது. அதுக்காக ஐடி விங்கில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மூலமாக சில விவரங்களை சேகரித்து ஒருவேளை காங்கிரஸில் அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம பக்கம் வளர்ச்சி போட்டு அவங்களுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னும் தன்னுடைய மாஸ்டர் பிளானுடைய பியில் வச்சிருக்கு திமுக. எது எப்படி இருந்தாலுங்க திமுக தன்னுடைய வலிமையை இந்த தேர்தல் காலத்தில் நிலைநாட்டி நிச்சயம் 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்றாகணும். காங்கிரஸ் எப்போ போவோம் காத்துட்ருக்காங்க திமுக. ஒருவேளை போச்சுன்னா மாஸ்டர் பிளானான பி உடனே நடைமுறைக்கு வரும். அதனால் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை தேமுதிக போன்றவர்களுக்கெல்லாம் அடிக்க போதுங்க ஜாக்பட்டு.